அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 64ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. சுயநீதியை குறித்து வேதம் அது அழுக்கான கந்தை. மனுஷனுடைய சுயநீதி இருக்க, அவன் சித்தப்படி அவன் விருப்பப்படி செயல்படுகிற, அவன் மனசாட்சிக்கு ஏற்றது போல செயல்படுறது எல்லாம் அழுக்கான கந்தை. தேவன் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவர் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். நிர்வாணிகள் என்று அறிந்தவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்கு அவர்கள் ஓடி போய் அத்தி இலைகளை எடுத்து தைத்து உடைகளாக உடுத்திக் கொண்டார்கள். அது அவர்கள் சுயநீதி. இந்த அத்தி இலைகளினால் உண்டான உடை என்பது ஆதாம் ஏவாளின் சுயநீதி. தேவ நீதிங்கிறது அது இல்லை. தேவ நீதிங்கிறது ஏன் நிர்வாணமானார்கள், அதுக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடித்து அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நீதிமானாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் முன்பாக உத்தமம் என்பது தான் தேவனுடைய நீதி. இப்படி மறைப்பது தற்காலிகமான மறைவுதான். அது நிரந்தரமா தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பரிசுத்தப்படுத்தணும்னா தேவ நீதிக்கு வரணும். ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே என்று சொன்ன பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்தப்பட்டு அவன் நீதிமானா மாறணும். இதுதான் தேவ நீதி. தேவ நீதி என்கிறது தேவனை மையமாக வைத்தது, கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து செயல்படுவது, வசனத்தின்படி வாழ்வது. இதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று தேவனை மையமாக வைத்து வசனத்தை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் தேவ நீதி. இப்போ பரிசுத்த பவுலடிகள் என்ன சொல்றாருன்னா, இந்த தேவ நீதியாகிய மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சுயநீதினால் வருவதல்ல, தேவ நீதினால் வருகிற அந்த மார்க்கவசம் என்று சொன்னால், இந்த மார்க்கவசம் தேவ நீதியாக மார்க்கவசம் என்று சொன்னால் மனசாட்சியை குறிக்கிறது. மனசாட்சியை பாதுகாத்துக் கொள்ள காரியத்தை தான் இந்த மார்க்கவசம் குறிக்கிறது. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, ஊழியம், குடும்ப பொறுப்புகள், வாலிபம், இந்த பொறுப்புகளிலே கர்த்தர் வைத்திருந்த ஸ்தானத்திலே நீங்கள் மனசாட்சியோடு உண்மையாயிருந்தால், எப்படி மனசாட்சியோடு உண்மையா இருக்கிறீர்களோ அதை வைத்துதான் அடுத்த லெவலுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அடுத்த லெவலுக்கு தேவன் உயர்த்துவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது இப்போ நீங்கள் இருக்கிற நிலை, இப்போ இருக்கிற பொசிஷன், இப்போ இருக்கிற ஊழியம், இப்போ இருக்கிற இந்த ஊழியம் தான் அடுத்த லெவலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது. ஆகவே இந்த ஊழியத்தில், இந்த வேலையில், இந்த பொறுப்பில் உத்தமமாய் மனசாட்சியோடு கூட உண்மையாய் நீங்கள் ஜீவித்தால் அடுத்த லெவலுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.